கண்ணியமானவர்களே, நாலாபுரத்திலிருந்தும் ரிசுக்கை நமக்கு வரவழைக்கக்கூடிய, நம்முடைய பண கஷ்டத்தை நீக்கக்கூடிய, இன்னும் நம்மினுடைய கடன் அனைத்தையும் நீக்கக்கூடிய, நம்மினுடைய பொருளாதாரத்தில் அதிகமான பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான அமல் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பு மிகுந்த 10 நாட்களுக்குள் இடையில் உள்ள ஒரு நாளில் இருக்கிறோம். இந்த நாளில் இருந்து நீங்கள் துல்ஹஜ் பிற 8 அல்லது 9 வரை இந்த ஒரே ஒரு அமலை செஞ்சால் போதும். அடுத்த துல்ஹஜ் வரை அல்லாஹு தாலா உங்களினுடைய பணத்தில் அதிகமான பரக்கத்தை தருவான். எந்த அளவிற்குனா, தாறுமாறாக நீங்கள் செலவு பண்ணீங்க, அப்படி செலவே பண்ணாலும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணம் குறையாது. ஏன்னா ரப்பு நமக்கு தான் பணம் என்பது முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து சம்பாதிக்கணும், அடுத்து இது பண்ணணும். ஆனால் ரப்புக்கு அப்படி கிடையாது. ரப்பு நினச்சான் அப்படின்னா நம்ம மரணிக்கக்கூடிய நாள் வரை நமக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவ்வளவு கொடையாளன் நம்மினுடைய ரப்பு. அந்த ரப்புக்கு பிடித்த மாதிரி இந்த ஒரு அமலை இந்த ஒரு 10 நாட்கள் நாம் செஞ்சால் போதும். நம்மினுடைய பொருளாதாரத்தில், நம்மினுடைய செல்வத்தில் அல்லாஹ் அதிகமான பரக்கத்தை தருவான். அந்த ஒரு அமலானது என்ன, இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, இந்த ஒரு அமலை செய்கிறதுனால இன்னொரு அல்லாஹாலா கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு என்னென்னா, அல்லாஹாலா ரிசுக்கில் பரக்கத்தை தரானா. இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே ரிசுக்கினுடைய தட்டுப்பாடு தான். ரிசுக் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன நினைப்போம், உணவு அப்படிங்கிறது மட்டும்தான் ரிசுக் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். உணவுங்கிறது மட்டும் ரிசுக்கு கிடையாது. நம்மினுடைய பொருளாதாரம், நம்மினுடைய குழந்தை செல்வம், இன்னும் நம்மினுடைய உணவு, நம் உடுத்தக்கூடிய உடை, இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கை, இது எல்லாமே ஒன்றிணைந்த ஒரே வார்த்தை தான் ரிசுக். இந்த ரிசுக்கை அல்லாஹு தாலா அள்ளி கொடுக்குறான் இந்த ஒரு அமலை செய்கிறதுனால. அதுவும் துல்ஹஜில் இந்த ஒரு அமலை செய்கிறதுங்கிறதுக்கு அது ரொம்பவும் ஸ்பெஷலான ஒன்று. நபியவர்களும் செஞ்சுருக்காங்க, பலன் கண்டிருக்காங்க. இன்னும் சஹாபாக்களும் துல்ஹஜ் மாதம் வந்துருச்சு அப்படின்னா தன்னுடைய ரிசுக்கில் அல்லாஹ் இந்த வருடம் முழுவதும் பரக்கத்தை தரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இந்த ஒரு அமலை செய்வாங்களாம். கண்ணியமானவர்கள், அப்படிப்பட்ட அமலை தான் இன்றைக்கு நாமும் தெரிந்து கொள்ள போகிறோம். அந்த ஒரு அமலையும் செய்ய போகிறோம். இந்த ஒரு அமலை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே செய்வோம். அல்லாஹ் தாலா நம்மினுடைய ரிசுக்கில் அதிகமான பரக்கத்தை தருவான். இன்னும் இந்த ஒரு அமல் ரொம்பவும் சிம்பிளானது தான். எப்படியாக இருந்தாலும் இந்த அமலை எல்லாரும் செய்யக்கூடிய இலகுவான ஒரு அமல் தான். ஒரு சின்ன வார்த்தை தான். இந்த அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா, தினந்தோறும் நாம் உணவு சாப்பிடுவோம். ஒரு 3 நேர உணவுகள் சாப்பிடுவோம். காலை, மாலை, இரவு, இந்த 3 நேர உணவுகள் சாப்பிடுவோம். இந்த 3 நேர உணவுகள் சாப்பிடும் பொழுதும் நம்ம சாப்பிடக்கூடிய நேரம் இருக்குல்ல, அந்த சாப்பாடை எடுத்து வாயில் வைப்போம்ல, வைக்கும்போது பிஸ்மில்லா சொல்லி ஒரு வார்த்தை, ஒரு அமல். அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஒரு 3 தடவை நீங்கள் வாயில் சோற வைக்கும் பொழுதும் 3 தடவை இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும். இப்படி எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு 10 நாட்களுக்கு இதை செஞ்சு பாருங்கள். அடுத்து 11ஆவது நாள்லேருந்து அடுத்த துல்ஹஜ் வரையும் உங்களுடைய ஏரியாவில் இல்லை, உங்களினுடைய ஊரில் நீங்கள் தான் செல்வந்தர். அவ்வளவு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்துருவான், அவ்வளவு பரக்கத்தை கொடுத்துருவான். திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு தான் ஒரு மனிதனுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இடத்துல இருந்தால் தீர்ந்து போகும். ஆனால் ரப்புடைய இடத்துலேருந்து அவன் எவ்வளவு கொடுத்தாலும் அவன்கிட்ட தீராது. அவன்கிட்ட நிறைய பணங்கள் இருக்குது, நிறைய நகைகள் இருக்குது. ரப்புகிட்ட தீர்றதுங்கிறது கிடையவே கிடையாது, அந்த பேச்சே கிடையாது. ரப்பு நிறைய வச்சுருக்கான். அந்த ரப்பு எல்லாத்தையும் நமக்கு வாரி வழங்குவான். அப்படின்னா இந்த ஒரு அமலை கட்டாயம் செய்யுங்க. இதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் செய்யணுமா இல்லை எல்லாரும் செய்யணுமா அப்படின்னு கேட்டால், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் செய்தால் போதும். வீட்டில் ஒரு பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்கள் செஞ்சால் போதும். இந்த செய்வதனால அல்லாஹ் தஆலா 10 விதமான பாக்கியங்களை கொடுக்குறானா, 10 விதமான அன்பளிப்பை நமக்கு வழங்குறானா. அதில் முதல் விஷயம் என்னென்னா, அல்லாஹ் தஆலா குடும்பத்தார்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை தரானா. ஆரோக்கியம் என்பது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுங்களா? அல்லாஹ் கொடுத்த ஒரு நியாமத்தை தெரியுங்களா? அல்லாஹ் தஆலா அந்த நோயை நமக்கு வர வைத்தால்தான் அந்த அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்தினுடைய வேல்யூ நமக்கு தெரியும். அந்த ஆரோக்கியத்தை குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் கொடுக்குறானா. 2வது, நம்மளுடைய கடன் பிரச்சனை, வறுமை பிரச்சனையை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். நம்மளுடைய கடன் அடைப்பதற்கு, நம்மளுடைய வறுமை நீங்குவதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். 3வதாக, நம்மளுடைய ரிசுக்கில் அல்லாஹாலா விசாலத்தன்மை ஏற்படுத்துகிறானா. 4வதாக, நம்மளுடைய ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு அமலை செய்கிறதுனால நம்மளுடைய முகத்தில் நூறு என்னும் ஒளியை ஏற்படுத்துகிறானா. பிற மக்கள் பார்த்தா ஹன்சமாக அழகாக இருக்காங்கங்க இவங்க
அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தாலா நூறானியத்தை ஏற்படுத்துகிறானா. 5ஆவதாக இந்த ஒரு அமலை செய்கிறதுனால அல்லாஹ் தாலா அவரினுடைய ஞாபக சக்தி அல்லாஹ் தாலா அவருக்கு ஏற்படுத்துகிறான். ஞாபக சக்தி இல்லாமல் மறதியாக நிறைய நபர்கள் இருப்பாங்க. இன்னும் எந்த அளவிற்கு மறதியாக உள்ளவங்க அப்படின்னா, நிறைய நபர்கள் மறதியாளர்களாக இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் மறதினால இழந்திருப்பாங்க. இன்னும் ஞாபக சக்தி அல்லாஹ் தாலா கொடுக்குறானா. 6ஆவதாக இந்த ஒரு அமலை செய்கிறதுனால அல்லாஹ் தாலா இந்த அமலை இந்த ஒரு அடியான் செஞ்சுட்டான் அப்படிங்கிற நோக்கத்தில் அவரினுடைய பாவத்தை மன்னித்து அவருக்கு அல்லாஹ் தாலா நற்கூலிய நன்மையை வழங்குறானா. 7ஆவதாக இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் தாலா அவர்களினுடைய காரியங்கள் எல்லாத்திலும் அல்லாஹ் தாலா வெற்றியை தர்றானா. அவங்க ஒரு செயல் செய்கிறாங்க, அவங்க குடும்பத்தால் இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதாவது ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா அந்த செயலில் அல்லாஹ் தாலா வெற்றியை மட்டும்தான் ஏற்படுத்துகிறானா. 8ஆவதாக இந்த ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ அவங்க திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு சாலிகான பெண்களையோ அல்லது சாலிகான ஆண்களையோ அல்லாஹ் தாலா அவங்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறானா. இன்னும் 9ஆவதாக இதுதான் ரொம்பவும் ஒரு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த அன்பளிப்புலேயே ரொம்ப ஸ்பெஷலானது. இந்த அமலை செய்கிறவங்களுக்கு அல்லாஹ் தாலா சொர்க்கத்தில் 20 மாளிகைகளை கட்டி வைக்கிறான். அல்லாஹ் அக்பர், எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். 20 மாளிகைனா இப்போ ஒருத்தவங்களுடைய பெயர் இன்னார் செய்கிறார் அப்படின்னா அவருடைய பேரில் அல்லாஹ் தாலா அங்கே பட்டாவும் பத்திரமும் போட்டு 20 மாளிகை அவருக்குன்னு சொல்லி தனி லேண்டு அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி வைக்கிறான். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். அடுத்து 9ஆவதாக இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய 50 வருட சிறும் பாவங்களை அல்லாஹ் தாலா மன்னிக்கிறானா. 10ஆவதாக இந்த ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தாலா அவர்களினுடைய துவாக்களை அங்கீகரிக்கிறான். அவங்க என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் தாலா அதை நிறைவேற்றி தரான். கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு சின்ன அமல் தான் எவ்வளோ பாக்கியம் பாருங்கள், எவ்வளோ நியமத்துகளை அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்கள். அந்த ஒரு அமலானது என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பிட போகிறீங்கல்ல, சாப்பிட போகும் பொழுது பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு யா காபில் யா ரஸாக் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. 2 வார்த்தை தான், யா காபில் யா ரஸாக் என்ற இந்த 2 வார்த்தைகளை சொல்லிவிட்டு நீங்கள் உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு துல்ஹஜ்ஜுடைய பிறை 8 வரையும் அல்லது 10 வரையும் நீங்கள் சாப்பிட்டீங்க, 17ஆம் தேதி வரையும் குர்பானி வரையும் இந்த ஒரு அமலை தொடர்படியாக செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஒரு வருடம் அடுத்த துல்ஹஜ் வரும் வரை அல்லாஹ் தாலா இந்த 10 பாக்கியங்களை அந்த மனிதனுக்கு வழங்குறான். கண்ணியமானவர்களை, கட்டாயம் கடனில் இருக்கக்கூடியவங்க, கட்டாய வறுமை பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க, இன்னும் நோய் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க, இன்னும் பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்க அனைவருமே கட்டாயம் இந்த ஒரு அமலை எப்படியாவது இந்த ஒரு 10 நாளைக்கு செய்யுங்க. கண்டிப்பாக நாம் மேல் சொன்ன எல்லா பலன்களையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பெற்றுத் தருவான். ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.